கொஞ்ச நேரமும் கொஞ்ச நாட்களுமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்கிறது ராஜாவுக்கு முன்பதாக என்பதை உணர்ந்து அந்த வானத்தையும் பூமி உருவாக்கினவருக்கு முன்பதாக நாம நிற்கிறோம் என்கிறதை நாம் உணர்ந்து ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஹல்லேலூயா உங்களுடைய குடும்பத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த பாதையை சிந்திப்பதற்கான அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். இந்த 8வது மாதத்திலே ஆண்டவரே நாங்க நடந்து போயிடக்கூடாது, என் கர்த்தர் எங்க கைகளை பிடிக்க வேண்டும். எங்க சென்றாலும் ஹல்லேலூயா உமது கரம் எங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். நாங்க உண்மை பிடித்துட்டோம்னா விட்டுருவான, நீங்க எங்க கரத்தை பிடித்துக்கோங்கப்பா, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இந்த கால வேளையில இந்த ஆராதனையில இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவரை எங்க கர்த்தாவை போதித்து நடத்துங்க ஆண்டவரை. எந்த மனுஷனுடைய யோசனைகளும் எங்க கண்களுக்கு முன்பு வரக்கூடாது ஆண்டவரை. இந்த 8வது மாதத்திலே யோசனையிலே பெரியவரோ செயல்களிலே அவர் வல்லமை உள்ள கர்த்தராக இருக்கிறார். எந்த மனுஷனுடைய சிந்தைகளுக்கும் நாங்கள் அடிமைத்தனப்படாதபடிக்கு கர்த்தருடைய சிந்தைக்கு நேராக எங்களை திருப்புங்க ராஜா. கர்த்தருடைய வழிக்கு நேராக எங்களை திருப்புங்க ராஜா. இந்த காலை வேளையில சபை கூடாரத்துக்குள் வந்திருக்கிற உம்மை தேடி வந்திருக்கிற ஒரு ஜனத்தை போலும் நீங்க பார்க்காம விசாரிக்காம ஆண்டவரே இந்த காலை வேளையில நீங்க விட்டுறக்கூடாது ராஜா. உம்மை நம்பி இந்த ஆலயத்துக்குள்ள ராஜா என் ஹல்லேலூயா அவர் விசாரிக்கிற தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் எங்க வீடுகளில் இல்லாத பொருட்களை அவர் விசாரிக்கிறவர். உங்களுக்கு பலவீனம் வரும்போது அவர் விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். தள்ளப்படும் பொழுது அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம பாரப்படும் பொழுது விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள கர்த்தர். அவர் பராக்கிரமசாலியாய் நம்ம கூட இருக்கிறார். இன்றும் அவர் மத்திய உலாவிக்கணும். ஒரு ஆவிக்குரிய கண்களிலே அவரை நீங்க பார்க்கலாம். இந்த காலவேளையில் எங்களுக்கு புதிய பலனை தாங்க ராஜா. உம்மை பார்ப்பதற்கும் அந்த பிரச்சனத்தை நாங்கள் உணர்வதற்கும் என் வாழ்க்கையில எது தடையா இருக்கிறதோ அந்த காலவேளையில் அதை மாற்றி உம்முடைய பிரச்சனத்தை என் ஆவிக்குள்ளே ஊற்றுங்க ராஜா. உம்மை பார்க்காம உம்மை கர்த்தாவே கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்து இந்த ஆராதனை சனத்திலிருந்து போகக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க. எல்லாரும் சொல்லலாம் ஆண்டவரே முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். நேற்று நடந்தவர காரியங்களை மறந்து ஆண்டவரே இன்னையிலிருந்து என் வாழ்க்கை முழுவதும் ஓரோ நிமிஷங்களும் ஓரோ மணிக்கூறுகளை நான் கர்த்தருக்காக ஜீவிப்பேன் என்கிற ஒரு தீர்மானங்கள். ஏன்னா காலங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது. காலங்கள் பொல்லாதவைகளானபடியாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையில கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தையும் அவருடைய சத்தத்தையும் நம்ம கேட்க வேண்டும். இந்த கால வேளையில நீங்கள் ஆராதிக்கலாம். ஆண்டவரே என்னை ஒருமனப்படுத்துங்க ராஜா. என் குடும்பத்தை நடத்த, என் தேசத்திற்காக ஜெபிக்க, வேதத்தை படிக்க ஆண்டவரே இன்னும் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. நான் குறைவுள்ளவர்களாக இருக்கிறேன் ராஜா, எங்களை பலப்படுத்துங்க. உணர்வுள்ள ஆவியை தாங்க ஆண்டவரே. நீங்க பரலோகத்திலிருந்து உணர்வுள்ள ஆவியை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க ராஜா. அந்த உணர்வுள்ள ஆவியை எங்களுக்கு தருவீராக ராஜா. உணர்வுள்ள கர்த்தாவே கிருபை எங்களுக்கு இந்த காலை வேளையிலே தாங்க ஆண்டவரே. மனுஷனை பிரியப்படுத்துகிற எந்த காரியம் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஆராதனை, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஹல்லேலூயா அந்தரங்கத்திலே பார்க்கிற ஒரு தகப்பன் உண்டு என்பதை உணரக்கூடிய கிருபைகளை தந்திருங்க. வெளியரங்கமாய் பார்க்கிற தகப்பன் அல்ல, நல்லதையும் பார்க்கிற கர்த்தர், கெட்டதையும் பார்க்கிற கர்த்தராக இருக்கிறீர் ஆண்டவரே. அந்தரங்கத்தில் நாங்கள் உம்மோடு இருக்கிறதை கர்த்தாவே எவ்வளமாக இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அல்லாமல் ஒருவரும் ஆண்டவரே ஹல்லேலூயா பார்க்க முடியாத ஆண்டவரே. ஹல்லேலூயா ஒரு நாள் ஆண்டவரே வரும் ஹல்லேலூயா. அந்த நாளில் கர்த்தருக்கு முன்பதாக தனியாய் நிற்க வேண்டிய நாட்கள். அது கூட யாரும் நம்ம கூட யாரும் வர முடியாது. கர்த்தருக்கு முன்பதாக நியாயஸ்தலத்திற்கு முன்பதாக நிற்க போகிற நாம ஹல்லேலூயா கால வேளையில கர்த்தர் ஒரு வாய்ப்பை கூட நமக்கு தருகிறார், ஒரு சந்தர்ப்பத்தை கூட நமக்கு தருகிறார். அவரை மகிமைப்படுத்துவதற்காக இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்கள் இந்த கால வேளையில இந்த ஆராதனையில வெளிப்படுவதாக ராஜா. ஒருவரும் அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக தன் வாழ்க்கையிலே தன் குடும்பத்திலே ஆண்டவரே ஜாக்கிரதை உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றி அவர்களோடு பேசி இந்த ஆராதனையிலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி அவர்களை சிறப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் வெளிப்படுவதாக ராஜா, வெளிப்படுவதாக ராஜா ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாத ராஜா. அல்லேலூயா. பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அசுத்தமாகிறவங்க இன்னும் அசுத்தமாகட்டும் என்ற வேத வாக்கியத்தின்படி
இருக்கும்படியே ஆண்டவரே இந்த காலை வேளையில உங்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அசுத்தத்திற்கு விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே எங்க கூட இருப்பதாக, எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட தூதர்கள் எங்களை பாதுகாக்கப்படுவதாக ஆண்டவரே. இந்த சபைக்குள்ள கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க பாதுகாப்பு உண்டாவதாக, தேசத்திற்கு பாதுகாப்பு உண்டாவதாக ராஜா. இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட கர்த்தா ஒரு அபிஷேகத்தின் வல்லமை எங்களை நிறைக்கட்டு ராஜா, நிறைப்பதாக ராஜா, நிறைப்பதாக ராஜா, நிறைப்பதாக ராஜா. கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் இறங்கட்டு கர்த்தாவே. ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடு